ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலேஜ் கிளான்சிங் லைக் எ சைல்ட் அட் பிளே. ஸோ இதுடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பேரிசனை வந்து நமக்கு டேரெக்டாகவே லைக் எது போலனா குழந்தை போல, இது வந்து ரிவர் வந்து குழந்தை போல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த போயம் பார்த்தீங்கன்னா த ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம். இதை எழுதுனது யாருன்னா கரோலின் ஆன் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எழுதியிருக்காங்க. சிமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் வேர்ட்ஸ் இருக்கும், லைக் ஆஸ் ஸோ. இல்லை, இதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி அது போல இது போல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து சிமிலியை யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் அ மெட்டஃபர்? எது வந்து மெட்டஃபர்னு கேட்குறாங்க. மெட்டஃபர் அப்படின்னாலுமே இதுவும் வந்து என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஆக்ஷனையோ வந்து அதோட ஒப்பிட்டு நம்ம வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐயோ நீ சமைக்கிறது வந்து பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நீ வந்து ஒரு மெஜிஷியன், நீ சமைக்கிறதுல வந்து ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்கிறோம். சமைக்கிறதுக்கும் மெஜிஷியனுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ நீ வந்து மேஜிக் பண்ணுற, சமையலில் மேஜிக் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மேஜிக் வேறு, சமையல் வேறு. ஆனால் அதையும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறது தான் வந்து மெட்டஃபர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியுது. லைக்கு ஏ ஆப்ஷனில் லைக் இருக்குது பாருங்கள், பி ஆப்ஷனில் லைக் இருக்குது, இல்லை டி ஆப்ஷன் பாருங்கள் ஆஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சிமிலி சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பியர்ஸ் ஆஃப் விஸ்டம். ஓகேங்களா? அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் முத்துக்கள் போல, ஞான அறிவு பெற்றது முத்துக்கள் போல அப்படின்னு. வார்த்தையும் முத்து எப்படி கம்பேர் பண்ணோம்? ஓகேங்களா? அப்போ நீ பேசுறது முத்து முத்தாக இருக்க, உன்னுடைய சொற்றொடர்கள், நீ சொல்கிற அந்த ஞானமான வார்த்தைகள் எல்லாமே முத்து போல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து இது மெட்டஃபர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட் தாட் ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தாட் ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேங்க். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் அபோவ் லைன்ஸ். கொடுத்துருக்கிறதுல ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம அந்த லைனில் எண்டில் முடிகிற வார்த்தைகள் தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ஸ்லாக், டேக். இல்லை, அப்போ அதை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சொற்றொடலாம் இருக்கும். ஸ்லாக், டேக், இக்குன்னு முடியுது பாருங்கள். அப்போ இதுதான் வந்து ரைமிங் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வாஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்ட். இதில் வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட் அப்படின்னாலே ஒன்று வந்து ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது. இப்போ வந்து அந்த கார் வந்து சூப்பராக இருக்கும், தட் வாஸ் அ சூப்பர் அண்ட் மார்வலஸ் கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது ஒரு காரு, அந்த காரை இன்னும் அதை வந்து பெருமையாக வந்து நம்ம சொல்லும் போது நம்ம வந்து அட்ஜெக்டிவில் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தையோ ஃப்ரேஸோ வச்சு அதுடைய மேன்மையை இன்னும் அதிகமாக சொல்லக்கூடியது, அதோடைய குவாலிட்டி இன்னும் அதிகமாக சொல்லக்கூடியதான் வந்து டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அந்த இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வரியில் எது டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். அதாவது அறுவடை நார்மலாக சொல்லலாம். இங்கே வந்து என்ன சொல்லலாம், பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். பீஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறோம். அதோடைய அந்த ஹார்வெஸ்டோடைய மேன்மையை இன்னும் ரொம்ப அமைதியான ஹார்வெஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு நிம்மதியான ஹார்வெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து டிரான்ஸ்ஃபைட் எபித்தைட்னு சொல்லலாம். ஸோ இந்த போம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து, இந்த லைன் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க, நோ மென் ஆஃப் ஃபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் ஜேம்ஸ் கிர்கப் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மேலே கொடுத்துருக்க லைன் பாருங்கள். அண்ட் தோ ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹிஸ் ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக். இந்த வரிகள் வந்து எந்த போயம் பார்த்தீங்கன்னா அ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் வில்லியம் மேக்பீஸ் தேக்கரே அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. 26th கொஸ்டின். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். ஸோ இந்த இடத்துல ஐன்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த போயட். ஆக்சுவலி இந்த போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதியா புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதியிருப்பாங்க. த ஹவுஸ் ஆஃப் A.M. ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் பர்சிஸ்டன்ஸ் இஸ் அ கீ டு எவ்ரி திங் சேஸ் ஷீ. இந்த ஷீன்றது யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டுடேஸ் விமனை சொல்கிறாங்க. இந்த போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி விமன். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி நாராயண் ஷிர்கே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் என் அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர்.
ஸோ இந்த ரோவர்ன்றதுடைய மீனிங் என்னென்னு கேட்குறாங்க. ரோவர் அப்படின்னாலே இதுக்கான மீனிங் வந்து வாண்ட்ரிங், அலைந்து திரியிறது, சுற்றி திரியறது, இதெல்லாமே வந்து சொல்லக்கூடியதான் வந்து ரோவர்னு சொல்லுவாங்க, வாண்ட்ரிங். ஸோ இந்த போயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபீவர். இது எழுதுனது வந்து ஜான் மேசஃபீல்ட் அவருக்கு. அடுத்தா பாருங்க, லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். அதாவது இந்த வரிகளை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டிமிஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எந்த நடந்தாலுமே வந்து அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு போய் ஆகணும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மைலோடையும் சாங்கோடையும் போங்க. என்ன நடந்தாலும் தவறே நடந்தாலுமே ஓகே நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டு பி சியர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த போயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லக்கூடியது எழுதுனது வந்து எல்எம் மாண்டகமரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதியிருக்காங்க. அடுத்ததாக, வாட் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் டஸ் திஸ் பிளானட் எர்த் ஆல்சோ பிலாங் டு. அதாவது இந்த எர்த் வந்து எல்லாருக்குமே வந்து என்னது எல்லாருக்குமே உரியது தான் வந்து இந்த எர்த்து. ஈவன் டு த டைனஸ், குட்டி குட்டி பூச்சி, எறும்பு, குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்குமே சொந்தமானது தான் வந்து இந்த எர்த்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தா பாருங்கள், த போயட் யான்ஸ். யான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏங்கிறது. ஓகேங்க, த போயட் யான்ஸ் டு கோ பை அ டேஷ் டு த லோன்லி சி. ஓகேங்களா, ஸோ எதில் போகணும் ஆசைப்படுறாரா? ஒரு டால் ஷிப்பில் தனிமையாக, ஓகேங்களா, எதில் போகணும்? கடலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த போயட் யான்ஸ், யான்ஸ் YEARNS, யான்ஸ்ன்றது வந்து ஏங்கிறது. ஸோ அகெயின் இது வந்து சீ ஃபீவர் ஜான் மேசஃபீல்ட் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷியோர் டு கெயின். ஸோ இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க? டேவிட் பேட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் போயம் என்னென்னு கேட்குறாங்க, யோர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த போயம். அடுத்த கொஸ்டின், our love is overlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. ஸோ இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடியதில் கிறிஸ்டினா எம் கர்ஸ்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த வரிகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எந்த போயம் வந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்பெஷல் ஹீரோ. அடுத்த கொஸ்டின், ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர், ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்க்ஸ்டர். ஸோ இது வந்து எந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஐ எம் எவ்ரி விமன் சொல்லக்கூடியது. இது எழுதுனது யார் பார்த்தா ராக்கி நாராயண் ஷெர்கே. ஸோ இப்போலாம் வந்து வரிகளை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த போயட் ஹூ ரோட் த லைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த போயம் எல்லாமே வந்து புரிஞ்சு படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த போயம் யார் எழுதுனாங்க, அந்த போயம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த போயம்ஸ் வித் த போயட்ஸ். நோ மென் ஆஃப் ஃபாரின். ஸோ நோ மென் ஆஃப் ஃபாரின் வந்து ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப் எழுதியிருப்பாங்க. ஐ எம் எவ்ரி விமன் வந்து ராக்கி நாராயண் ஷெர்கே. த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், த சீக்ரெட் ஆஃப் த மெஷின் வந்து ருத்யார்ட் கிப்ளிங். த ஹவுஸ் ஆஃப் ஏலம் ஸ்ட்ரீட் நாதியா புஷ்.